யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வெங்கி அவரோட டைரக்ஷனில் சதீஷ், சிம்ரன் குப்தா, மாரிமுத்து, ஆனந்த்ராஜ், ஜான் விஜய், மதுசூதனன், சுப்பிரமணியம் சிவா மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் வித்தைக்காரன். இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஆன்லைன் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் கதையே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து கொண்டுடுறாங்க. அவங்கள பழி வாங்குற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக இல்லை, தான் லவ் பண்ண ஒரு பொண்ணு, அதாவது ஒன் சைடாக அவர் லவ் பண்ணுவார் சதீஷ். அந்த பொண்ணு வந்து ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருப்பாங்க. அதாவது லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அவங்க செலவுக்காக இவர் வந்து அந்த 3 பேர்ட்டு வந்து கொள்ளடிக்கிறாரு. ஆனால் அந்த 3 பேர் யாரையும் இவர் கொலை பண்ணல, ஏமாத்துறாரு. அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் டைமண்ட்ஸு, கோல்டு எல்லாம் திருடி இங்கிட்டு விற்கிறாரு. இதில் பழி வாங்குற மாதிரி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ஆன்லைன் கதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆன்லைன் கதைன்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டைரக்டரே கொஞ்சம் கன்ஃபியூஷனில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஆன்லைன் கதை என்னவாக இருக்கணும், அப்பாவை கொண்டவங்க அவங்கள பழி வாங்குறதுக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்காரு, பழி வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. அவர் அத்தனை வருஷம் சும்மா தான் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் போய் இந்த பொண்ணை இடையில மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் போய் ஏமாற்றி அந்த பணத்தை வாங்கி இந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. தென் வந்து இந்த படத்தில் வந்து சதீஷ் வந்து டூயல் ரோல் பண்ணுறாரு. டூயல் ரோல் எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ட்வின்ஸாக 2 பேர் காட்டுவாங்க. ட்வின்ஸ் சதீஷ் 2 பேர் காட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட லாஸ்ட் எண்டில் 2 பேரும் ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுவாங்க. அவ்வளோதான். ட்வின்ஸ்னோடனே இடையில 2 பேரும் மாற்றி ஏதோ ஜிக்ஸாக் வேலை பார்ப்பாங்க. அப்படி அங்கே இவர் இருப்பார், இங்கே இவர் இருப்பார். அப்படியே ஏதோ பயங்கரமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் வித்தைக்காரன் ஒரு டைட்டில் வச்சுட்டு நம்ம எப்படி போவோம், வித்தைக்காரன் பயங்கரமாக, அதுவும் இல்லாமல் அந்த வித்தைக்காரன் சொல்லும்போது நம்ம ட்ரெயிலெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மேஜிக் மேன் அப்படின்னு மாதிரி காட்டுறாங்க. விசேஷம்னா படத்தில் ஏதாவது ஒரு மேஜிக் ஜிக்ஸாக் வேலை ஏதாவது காட்டணும்ல. அதாவது ஒரு பெட்டியை மறை வைக்கிறது, ஒரு பூ ஒரு கர்ஷிஃப்லேருந்து பூ வர வைக்கிறது, காதுலேருந்து ஒரு ₹1 காயின் எடுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி சின்ன மேஜிக் காட்டியிருந்தா கூட வித்தைக்காரன் நம்ம நம்பியிருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது படத்தில். அப்படி ஒரு சீன் கூட கிடையாது. பின்ன எதுக்கு வித்தைக்காரன் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து எவ்வளோ பெரிய திருட்டாக இருந்தாலும் ஈஸியாக திருடிடுவாராம். அதனால் ஒரு வித்தைக்காரன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு திருட்டு, எவ்வளோ அழகாக அந்த திருட்டை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு பேங்க் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க, நடு ரோடு. அந்த வண்டி, அந்த பேங்க் பணம் வச்சுக்கிட்டு வர வண்டிக்கு முன்னாடி நிறைய வண்டி இருக்குது, பின்னாடி நிறைய வண்டி இருக்குது. அந்த இடத்துல பின்னாடி வந்து ஒருத்தரை உடச்சி அதை ஓப்பன் பண்ணி இவர் வந்து அந்த பணத்தை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அந்த பப்ளிக்கு அமைதியாக இருக்கிறாங்க. யாருமே பார்க்கல. பார்த்துங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு சீன். பார்த்துங்கன்னா இப்படி ஒரு வித்தைக்காரர். அதான் நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ வந்து நீங்கள் கொள்ளையடிப்பீங்க, ஒரு பேரும் உங்களை பார்க்க மாட்டோம். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டுக்குள்ளே அவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் எப்படி அவ்வளோ ஈஸியாக போய் ஒரு 2 போலீஸு, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி 2 பேர் போவாங்க, ஃபுல்லாக தாடி வச்சுக்கிட்டு, அப்படி அலோவ் பண்ணிடுவாங்களா நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா சீட்டிங் அவங்கள பண்ணுறத விட நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வித்தைக்காரன் டைட்டில் வச்சு ஒரு மாதிரி எதுக்கு வித்தைக்காரன் டைட்டில் வச்சாருன்னு ஒருவேளை டைரக்டருக்கே தெரியலான்னு தெரியல. முக்கியமாக அந்த படத்தில் டைரக்டர் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. நான் நினைக்கிறேன் சதீஷை விட டைரக்டரோட ரோல் தான் பெருசுன்னு நினைக்கிறேன். அதிக ஸ்பேஸ் அவருக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சதீஷை யூஸ் பண்ணி இவர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு அடுத்த படத்தில் பெரிய ஹீரோவானு ஆசைப்படுறாரோ என்னமோன்னு தெரில. ஸோ சதீஷை விட டைரக்டருக்கு வெங்கி அவருக்கு வந்து இந்த படத்தில் ரோல் பெருசு. அப்புறம் வந்து சிம்ரன் குப்தா, ஸ்டார்டிங்கில் அவங்களோட இன்ட்ரோ பார்க்கணும், வேறு லெவலில் இருக்கும். அதாவது ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒருத்தர் கால் பண்ணி சொல்லுவார், உள்ளே வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் சொல்ல வந்து அவங்க கண்டுபிடிக்கிற விஷயம் செம்மையாக இருக்கும். அப்போ அந்த பொண்ணு எல்லாப்பா இப்படி கண்டுபிடிச்சிச்சு, பயங்கர ப்ரில்லியண்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா கடைசியில் போக தெரியும் இந்த பொண்ணு ஒன்றா நம்பர் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏமாற்றுவானுங்க. முக்கியமாக சதீஷ் கடைசி வரை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாப்புல. இந்த பொண்ணு ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எதுக்கு இந்த பொண்ணை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பயங்கர ப்ரில்லியன் மாதிரி காட்டுறீங்க? ஒரு டிடெக்டிவ் ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜாபுக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அதில் பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வர சீன்லாம் ஃபுல்லாக அந்த பொண்ணை முட்டாள் அடி வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. நான் அந்த பொண்ணை சொல்கிறேன், அந்த கேரக்டர் சொல்கிறேன். ஸோ வெங்கிங்கிற ஒரு டைரக்டர் அந்த பொண்ணோட ரோலை அப்படி க்ரியேட் பண்ணியிருக்காருங்கிறேன். அந்த பொண்ணை ப்ரில்லியண்டாகவே கொண்டு போகிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சதீஷ் ப்ரில்லியண்ட் தான், ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாவது இந்த பொண்ணு ப்ரில்லியண்டாக இருக்கணும் இல்லையா? அப்படி கிடையாது. ஓகே, இந்த படத்தில் கொஞ்சம் ஆறுதல் என்ன சொன்னீங்கன்னா, ஆனந்த்ராஜ் அவருடைய காமெடி. எந்த அளவுக்கு இருக்குன்னா, இடையில வில்லத்தனம் காட்டுவார். ஆனால்
படத்தை நகர்த்துறதுக்கான காமெடி அவர் தான் பண்ணுறாரு. சதீஷ் ஒரு காமெடியன், அவர் ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் பண்ணவர், நிறைய படம் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் சதீஷ் காமெடி பண்ணலை. சதீஷ்க்கு இந்த படத்தில் காமெடி இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி சதீஷோட ப்ரீவியஸ் 2 படம் பார்த்துருப்போம், நாய் சேகர், காஞ்சூரி கண்ணப்பன். இந்த 2 படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் சதீஷோட ஃபன்னு கிடையவே கிடையாது. ஸோ சதீஷ்கிட்ட ஃபன் எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த நீங்கள் ஏமாந்து தான் வருவீங்க. ஏன்னா சதீஷ்கிட்ட ஃபன்னே கிடையாது. இந்த படத்தில் சதீஷ் ஃபன் பண்ணல. மியூசிக் ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு போடுறாங்க, எனக்கு புரியல என்ன போடுறாங்கன்னே தெரில. சரி, ஓகே விடும். பிஜிஎம் போகலாம். பிஜிஎம் போனால் இந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி வித்தைக்காரன் அப்படின்னு போடுறானு எனக்கு புரியல. நீங்கள் வித்தைக்காரன் வச்சுட்டீங்க, அதையும் பிச்சைக்காரன் டோன்லேயே போடுறீங்க. ஸோ அந்த மியூசிக் அந்தளவுக்கு பேசப்படல. இந்த படத்தில் ஒரு சூப்பர் சீன் ஒன்று வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ் சதீஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். சதீஷ் வரும்போது பயங்கரமாக மியூசிக் ஸ்லோ மோஷனில் போட்டு ஒரு மியூசிக் பயங்கரமாகும். அப்போ ஆனந்த்ராஜ் சொல்லுவார், டே வேணாடா மியூசிக் ஆஃப் பண்ணுறான். மியூசிக் ஆஃப் பண்ணோன்னே வெறும் ஸ்லோ மோஷனில் மட்டும் அப்படியே, அதான் மியூட்டில் வரும். ஸ்லோ மோஷனை கட் பண்ணுங்கடா அப்படின்பா. கட் பண்ணோடனே பார்த்தா ஏதோ இந்த ரோட்டில் ஒரு பையன் சுற்றிட்டு போவாங்க, ஜங் 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 அந்த மாதிரி மொக்கையாக இருக்கும். உடனே சொல்ல, பாவண்டா போட்டு விட்றா, இதை சைக்க முடியடா போட்டு விட்றா அப்படிமா. போட்டோன்னே அது ஒரு மாசாக இருக்கும். இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் மியூசிக் இல்லைன்னா அவங்க மொக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் அந்த சீனில் அவங்க கன்வே பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜஸ்ட் வாக் பண்ணி வந்தால் அது மாசாக இருக்காது. ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டால் தான் அது அந்த சீன் மாசாக இருக்கும், அந்த ஹீரோவுக்கு ஒரு மாசாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க நிரூபிக்கிறாங்க. அப்புறம் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், வித்தைக்காரன் டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, நான் சொல்கிற ரிவ்யூவில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.